வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் 2, 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் படையெடுப்பு, மீண்டும் போட்டியிட விருப்பம், அமைதி பேச்சுகளுக்கு அழைப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் படையெடுப்பு. தவக்காலத்தை முன்னிட்டு ஸ்வீடனுக்கு நோர்வே மக்கள் படையெடுக்கின்றனர். இன்று வியாழக்கிழமை எல்லை நகரான சுரம்சாட்டில் உள்ள அங்காடிகளில் நோர்வே மக்கள் திரளாக குவிந்தனர். அங்கு உணவு மற்றும் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டதே இதற்கு காரணம். மீண்டும் போட்டியிட விருப்பம். நோர்வே தலைமை அமைச்சர் ஜோனாஸ் கார் ஸ்டோரே அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் சூழல் தன்னை தொடர்ந்து பணியாற்ற வைக்கிறது என கூறுகிறார். அமைதி பேச்சுகளுக்கு அழைப்பு. போரை நிறுத்துங்கள், பேசுங்கள் என நோர்வே வெளியுறவு அமைச்சர் எஸ்பன் பாத் ஐடே அழைப்பு விடுத்துள்ளார். பிரித்தானியா தலைமையில் 34 நாடுகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமைதி தீர்வை அவர் வலியுறுத்தினார். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.